ஒரு பெற்றோர்கள் குழந்தையை வளர்க்கிறார்கள், அது ஒரு கடமை. குழந்தை வந்து முற்றிலுமாக பெற்றோரை நம்பி இருக்கிறது. பெற்றோர்கள் வந்து குழந்தைகளை பார்த்துக் கொள்கிறார்கள். இது வந்து அவரோட கடமை. குழந்தைகளை பாதுகாப்பது பெற்றோர்களின் கடமை. அதே போன்ற விருந்தாளிகளை உபசரிப்பது நமது கடமை. ஸோ விருந்தாளிக்கு நமக்கு ஏதாவது கொடுக்கலாம், கொடுக்காம போகலாம். ஆனால் நம்ம வந்து நம்ம கடமை வந்து விருந்தாளிகளை நம்ம உபசரிக்கணும், அவங்களுக்கு தேவையானவற்றை நம்ம கொடுக்க வேண்டும். அதே போன்று குழந்தைகளையும் நாம் வந்து உபசரிக்க வேண்டும். குழந்தைகளும் நம்ம எதிர்காலம், நம் குழந்தைகள் நம்ம எதிர்காலம் இல்லையா? ஸோ அதனால் அரசாங்கம் கூட அதே மாதிரி தான். மக்களுக்கு தேவையானவற்றை அரசாங்கம் அனைத்து சலுகைகளையும் அளிக்கின்றது. அரசாங்கம் வந்து அனைத்து சலுகைகளையும் அளிக்கின்றது. அரசாங்கம் அனைத்து திட்டங்களையும் தீட்டி மக்கள் நல செயல்களை செய்து வருகின்றன. அதே போன்று அரசாங்கம் பல்வேறு துறைகளை இயக்கி வருகிறது, பல்வேறு துறைகளை நடத்தி வருகிறது. ஸோ மக்கள் அவரவர்கள் விருப்பம்தான் அது. அவர்கள் வேணான்னா நல்ல துறையிலேயே அவர்கள் இருந்து நல்லவர்கள் கூடிய சங்கத்தில் இருந்து நல்ல விஷயத்தை அவங்க செய்யலாம், கேட்கலாம், பேசலாம், பழகலாம். நல்ல விஷயத்த கேளுங்க, நல்ல விஷயத்த பாருங்க, நல்ல விஷயத்த பேசுங்க. அப்படி இருந்தால் தான் உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து வாழ்க்கையில் முன்னேற முடியும். தவறான செயல்களை கேட்கறதுனால தவறான செயலை நம்ம செய்வோம். நம்ம எதை கேட்குறோமோ அதை வந்து நம்ம செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்குது. நம்ம வந்து போதை மருந்து, சூதாட்டம், மாமிசம், தவறான பெண்கள் பழக்கம் இதெல்லாம் தவிர்க்க வேண்டும். அப்போ தான் வந்து நம்ம ஆரோக்கியமாக இருக்க முடியும். சூதாட்டம் ஆடினா பணம் விரயம், சமுதாயத்தில் நமக்கு வந்து எந்த ப்ரெஸ்டீஜ் இருக்காது. அந்த பணத்தை இழந்துட்டோம்னா நமக்கு வந்து எந்த ப்ரெஸ்டீஜ் இருக்காது. பாண்டவர்களெல்லாம் பார்த்திங்கன்னா மகாபாரதத்தில் நம்ம படிச்சிருப்போம். பாண்டவர்கள் வந்து தர்மராஜர் வந்து சூதாட்டத்தில் வந்து இந்த மொத்தம் நாட்டையே இழந்துட்டார். அவரோட அரசாங்கம் வந்து அவர் பேரரசன். தர்மராஜன் வந்து ஒரு பேரரசன், யுதிஷ்டிர மகாராஜன், பாண்டு மகாராஜன் ஒரு பேரரசர், தர்மராஜன் ஒரு பேரரசர். அவர் ஆட்சி காலத்தில் பார்த்தீர்களானால் அவர் வந்து அனைத்தும் செழிப்பாக இருந்தது. அவர் ஆட்சி காலத்தில் அனைத்தும் செழிப்பாக இருந்தது. அவர் வந்து அவங்க சொந்தக்காரங்களே வந்து பெரியப்பா பசங்களே வந்து என்ன பண்ண சூதாட்டத்துக்கு அழைத்தார்கள். இந்த சூதாட்டத்தில் தான் வந்து தர்மராஜர் தோற்று விட்டார். தோற்றதனால் அவர் காட்டில் வசித்தார், அஜ்ஞாத வாசம், யாருக்கும் தெரியாமல் மறைந்து வாழ்ந்தார், காட்டில் வசித்தார். அதுபோன்று பல்வேறு இன்னல்களுக்கு அவர் உட்கொள்ளப்பட்டது. பல்வேறு இன்னல்களை அவர் வந்து சந்தித்தார். காரணம் என்னன்னா, அவர் சூதாட்டத்தை ஆடினார். அதனால் வந்து இந்த மொத்தம் அவர் மனைவி அவமானம் செய்யப்பட்டது, திரௌபதிக்கு அவமானம் செய்யப்பட்டது. அந்த மாதிரி பல்வேறு விஷயங்களை துன்பத்தை அனுபவித்தார். பாண்டவர்கள் பல்வேறு துன்பத்தை அனுபவித்தார். ஸோ அதனால் நம்ம என்னன்னா, நம்ம எல்லாம் வந்து தர்மத்தை கடைபிடிக்க வேண்டும், நம் கடமையை நாம் செய்ய வேண்டும். சூதாட்டத்துக்கு நம்ம வந்து போகக்கூடாது. இப்போல்லாம் ஆன்லைன்லேயே சூதாட்டம் வந்துருச்சு. அதனால் மக்கள் பல்வேறு பணத்தை இழந்து பல்வேறு இன்னல்களுக்கு ஆளாகி வருகிறார்கள். நமக்கு வந்து மருத்துவ செலவு கூட பணம் இருக்காது. ஆனால் இந்த மாதிரி செலவுக்கு நம்ம செலவு பண்ணுவோம். மருத்துவத்துக்காக, உடல் ஆரோக்கியத்துக்காக, மற்ற இதுக்காக நம்ம செலவு பண்ண மாட்டோம். ஆடம்பரமாக செலவு பண்ணுவோம். கல்யாணத்துக்காக ஆடம்பரமாக செலவு பண்ணுவோம். அதுக்கப்புறம் நல்லா வாழ்ந்தால் சரி. ஒரு நாள் கல்யாணன்ற மாதிரி இருக்கக்கூடாது. ஒரு நாள் மாத்திரம் கல்யாணத்தில் ஆடம்பரமாக செலவு பண்ணுவோம். அதுக்கப்புறம் அவங்க நல்லா வாழ்ந்தாங்களான்றது ஒரு பெரிய கேள்விக்குறியாகவே இருக்குது. நல்லா வாழ்ந்தவங்களும் இருக்காங்க. அதே மாதிரி விவாகரத்து, பிரிவு அப்படின்னு போனவங்களும் இருக்காங்க. இப்போல்லாம் வந்து மக்கள் வந்து எல்லாமே வந்து புலன் திருப்திக்கு எது சாதகமாக இருக்கோ அதை எடுத்துக்கொள்கிறார்கள். புலன் திருப்திக்கு சாதகமாக இல்லைன்னா அதை விட்டுறாங்க. ஸ்ரேயா பிரியா. ஸோ நம்ம வந்து நிரந்தரமான ஒரு விஷயத்தை பார்க்கணும். தற்காலிகமாக நமக்கு நல்லா இருக்கலாம், பார்க்குறதுக்கு நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு நம்ம சாப்பிட்றோம். அது மாதிரி மேல் தோட்டத்தில் நம்ம வந்து மயங்கி போய்டும். ஒரு ஆழமாக சிந்தித்து நாம் செயல்பட வேண்டும். எதையும் மேலோட்டமாக பார்த்து நம்ம முடிவு பண்ணக்கூடாது. ஒரு நம்மளோட புத்தியை நம்ம பயன்படுத்தி செயல்படணும். நம்ம மனசை தான் வந்து கண்ட்ரோல் பண்ணணும். மனசை வந்து கண்ட்ரோல் பண்ணால் நம்ம வந்து நம்மளை யாரும் ஏமாற்ற முடியாது. மனசு, புத்தி, அகங்காரம் இதெல்லாம் சூட்சுமமான சரீரங்கள். ஸ்தூல சரீரம் என்பது இந்த உடல், சூட்சுமமான சரீரம் என்பது மனசு, புத்தி, அகங்காரம். ஸோ நம்ம மனசை வந்து நம்ம கட்டுப்பாட்டில் நம்ம வச்சுக்கணும்.
மனசை வந்து நம்ம கட்டுப்பாட்டில் நம்ம வச்சுக்கணும்னா அது நமக்கு மிகப்பெரிய நண்பனாக நமக்கு செயல்படுவோம். மனசு நம்ம கட்டுப்பாட்டில் இல்லைன்னா அதுவே மிகப்பெரிய எதிரியாக மாறிவிடும் இல்லையா? அதனால மனசை கட்டுப்படுத்துறதுக்கு நம்ம வந்து ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. இந்த ஹரே கிருஷ்ணா மகாமந்திரத்தை நம்ம தினமும் ஜபம் செய்யணும். அப்போதான் நம்ம வந்து நம்ம மனசை கட்டுப்பாடு, நம்ம தினமும் பயிற்சி செய்ய மனசு நம்ம கட்டுப்பாட்டில் வந்துடும். நம்ம மனசை வந்து மற்றவங்க வந்து பிடிக்கக்கூடாது. அதாவது நம்ம மனசை அடுத்தவங்க வந்து கண்ட்ரோலில் கொண்டு வரக்கூடாது. நம்ம மனசை நம்ம கண்ட்ரோலில் கொண்டு வரணும். நம்ம கண்ட்ரோலில் நம்ம மனசு இருந்துச்சுன்னா நமக்கு ஏற்ற மாதிரி அது செயல்படும், நமக்கு சாதகமாக அது செயல்படும். நம்ம மனசு நம்ம கண்ட்ரோல் இல்லைன்னு என்ன ஆகும் அப்படின்னா, அடுத்தவங்க கண்ட்ரோலில் போயிடுச்சுன்னா அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நம்ம செயல்படுவோம். இப்போ வந்து அது ஒரு விதமான ஒரு கோஸ்ட்லி ஹாண்டட் இங்கிலீஷ் சொல்லுவாங்க, ஆங்கிலத்தில் பேய் பிடிச்சிருக்கு நம்ம சொல்கிறோம் இல்லையா? அது என்னன்னா அந்த பேய் வந்து அவங்கள ஆட்டி படைக்கும். அது என்ன விருப்பமோ அதுக்கேற்ற மாதிரி வந்து அது ஆட்டி படைக்கும். அதனால் வந்து நம்ம மனசை வந்து கட்டுப்பாட்டுக்குள்ளே வைக்கணும். மனசை வந்து நம்ம வந்து சுதந்திரமாக விடக்கூடாது, அடுத்தவங்க கட்டுப்பாட்டில் விடக்கூடாது. நம்ம கட்டுப்பாட்டிலே நம்ம மனசு வச்சுக்கணும். புத்தி கூட நல்ல விஷயத்தை பார்க்கணும், நல்ல விஷயத்தை கேட்கணும், நல்ல விஷயத்தை பேசணும். அப்போ தான் நம்ம வந்து நல்ல சிந்தனையே வரும். பகவத்கீதையை படிங்க, ஸ்ரீமத் பாகவத புராணத்தை படிங்க, சத்சங்கத்தில் இருங்க, கோயிலுக்கு போங்க, பிரசாதத்தை பகவானுக்கு நைவேத்தியம் பண்ணிட்டு சாப்பிடுங்க. இது மாதிரி பல்வேறு விஷயத்தை வந்து நீங்கள் வந்து கடைப்பிடிச்சிங்கன்னா நிச்சயமாக வந்து வாழ்க்கையில் அமைதியும் சந்தோஷத்தையும் பெறலாம். ஸோ உங்களுக்கு வந்து ஏதாவது சந்தேகம் இருந்தால் நிச்சயமாக நீங்கள் எங்களுக்கு தொடர்பு கொள்ளலாம். எங்கள் தொலைபேசி எண் 96 11 24 37 37, 96 11 24 37 37. இந்த தொடர்பு பண்ணிங்கன்னா ஏதாவது ஆன்மீக சந்தேகம் இருந்தால் நீங்கள் வந்து எங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். நாங்கள் வந்து உங்களுக்கு வந்து உதவி செய்கிறோம். மேலும் நீங்களே வந்து உங்கள் இடத்துக்கு நாங்கள் வந்து உங்களுக்கு உதவி செய்யணும் அப்படின்னா, உங்களுக்கு வந்து நாங்கள் தியானத்தை பயிற்சி செய்யணும், உங்கள் இடத்துல நாங்கள் வந்து உங்களுக்கு தியானத்தை பயிற்சி கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். உங்கள் இடத்துல நாங்கள் வந்து தியானம், யோகம் எல்லாம் கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று நீங்கள் நினைத்தால் நிச்சயமாக எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுக்கு தேவையான புத்தகங்களை நாங்கள் அளிக்கின்றோம். உங்களுக்கு தேவையான ஜபம் செய்வதற்கு, அதாவது தியானம் செய்வதற்கு தேவையான உங்களுக்கு வந்து எல்லாம் மணி மாலைகள் அதெல்லாம் தருகிறோம். புத்தகங்கள் உங்களுக்கு தருகிறோம். பல்வேறு விஷயங்கள் உங்களுக்கு வந்து வழங்கப்படும். உங்களுக்கு தியானம் பயிற்சி செய்ய கற்றுக் கொடுக்கப்படும். நீங்கள் வந்து எங்களுக்கு தொடர்பு கொள்ள வேண்டும். எங்கள் தொலைபேசி எண் மறுபடியும் சொல்கிறேன், 9611243737. இது வாட்ஸ்அப் நம்பர் கூட இதுதான், 96 11 24 37 30. இதுதான் வாட்ஸ்அப் நம்பர். அதனால் இந்த நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொண்டு உங்கள் சந்தேகங்களை கேட்கலாம். உங்கள் யோக பயிற்சிக்கான ஒரு உங்கள் பெயரை பதிவு செய்து கொண்டீர்களால் நான் உங்களுக்கு வந்து நிகழ்ச்சி நடைபெறும் காலத்தில் நாங்கள் வந்து தகவலை பரிமாறிக்கொள்கிறோம். ஸோ நன்றி, வணக்கம். ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே.